ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் சொர்பாவிலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்க, இன்னைக்கு ஆவியானவர் இல்லாதனாலே தான் இன்றைக்கு தோல்விகளை நீங்கள் பார்க்க முடிகிறது. என்னுடைய ஆவினாலே தான் எல்லாம் ஆகும். அவர் சொல்ல சர்வ சேனைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது ஆவினால, அந்த வார்த்தையை கொண்டே. அப்போ தேவ மனிதர்களாகிய நமக்குள்ள அந்த வார்த்தையில் ஆவி இருக்குதான்னு பார்க்கணும். அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் ஆவினால தான் ஊழியத்தை செய்தாங்க. ஆவியினால பரிசுத்த ஆவியான உதவியோடு பிசாசை துரத்துனாங்க. இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க, பிசாசுகள் ஓடின. கிராமங்கள், பட்டணங்கள் நடந்து போனாங்க. வியாதிஸ்தர்கள் விடுதலை பெற்றாங்க. அநேகர் எழும்பி நடந்தாங்க. ஏன் இன்னைக்கு அந்த ஆவியில் நம்மளால் செய்ய முடியலன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம அறிவை யூஸ் பண்ணுகிறோம். மாம்சத்தில் ஓடுகிறோம், உலக அறிவு. இன்றைக்கி அநேகர் அதுதான் பார்க்குறாங்க. வாலிபர்களைப் போல வாலிபர்களை ஆதாயப்படுத்துகிறதற்கு போய் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறாங்க அவங்க மத்தியில். அப்படி அல்ல, நம்ம இன்னைக்கு ஆவியை யூஸ் பண்ணுகிறது அல்ல, மாமிசத்தையும் அந்த உலக அறிவையும் இன்னைக்கு பயன்படுத்துகிறதுனால தான் இன்றைக்கு அநேகர் ஆவியில் வளர முடியவில்லை. ஆவியில் அநேகர் ஓட முடியாத ஒரே காரணம். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுவே என்னை ஆவியின் அபிஷேகத்தினுடைய ஒரு நிறைவை என்னை தாருங்க ஆண்டவரை. ஆண்டவர் முழங்கால் அல்ல, இடுப்பளவு அல்ல, ஒரு நீச்சல் ஆழமான ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாருங்க. என் ஊழியத்தில் அக்கினி வெளிப்படும், என் ஊழியத்தில் உடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். அப்படி கேட்டால் நிச்சயம் நடக்கும். ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியினுடைய கிருபை, அந்த வல்லமை இருந்தால் தான். வேதம் சொல்லுகிற கர்த்தர் வீடை கட்டுகிறார்கள், கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருது. இன்னைக்கு நம்ம அறிவை கொண்டு ஒரு குடும்பத்தை கட்ட முடியாது, மாம்சத்தை கொண்டு கட்ட முடியாது. ஆவியாருடைய ஐக்கியம், அந்த ஆவியில் அன்பு, ஆவியில் ஒருவருக்கு ஒரு பேசி அந்த ஆவியில் அனலாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் பிரிவினை ஆவி செயல்படாது. பாருங்க, உங்கள் ஆவியில் ஒரு துக்கம் வந்து விட்டால், உங்கள் ஆவி முறிந்து போய்விட்டால், உங்கள் ஆவி சோர்வாகி விட்டால் சரீரம் குந்தி போகிறது, உங்கள் ஆத்துமாவில் ஒரு சோர்வாகிறது. அப்போ ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆவி பலப்படும், உங்கள் சரீரம் பலப்படும், உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு பலம் இருக்க, நம்பிக்கை புறப்படும், விசுவாசங்கள் இன்னும் வர்த்திக்காகும். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் தேவ ஊழியக்காரர்களே, இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய சமூகத்தில் ஒரு உட்கார்ந்து நீ ஜெபம் பண்ணு, என்னுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள, என்னுடைய வல்லமை நீ பெற்றுக்கொள்ள. நீ அதை பெற்றுக்கொண்டாதான் ஊழியத்தில் என் மகிமை வெளிப்படும், குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படும். நீங்கள் கேட்குறதை தருவார். ஆண்டவருடைய வல்லமை தேசத்தில் ஜனங்க பார்ப்பாங்க, கிரிகைகள் நடக்கும். இது ஏன் இந்த நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார், இன்றைக்கு 99% மாம்சத்தோடு ஓட பார்க்குறோம், மாம்சத்தோடு ஓட பார்க்குறோம். இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் சொல்லுகிற ஒன்றே ஒன்று, என்னுடைய ஆவியினால தான் எல்லாமே ஆகும். நீ ஓடணும்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவி வேணும், நீ நடக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவி வேணும், நீ பேசணும்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவி வேணும், நீ செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவி உனக்கு தேவைப்படுகிறது. அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு இடம் கொடுங்க. ஏன் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவி வேணும். அதனால தான் இயேசு ஒருவன் ஆவினால் ஜலத்தினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, மாம்சத்தில் ஊழியம் செய்ய முடியாது, மாம்சத்தில் எந்த காரியமும் செய்ய முடியாது. அதெல்லாம் குன்றி போய்விடும், அப்படியே முறிந்து போய்விடும், சோர்வாய் போய்விடும். ஆனால் ஆவியானவர் இருந்தால், ஆவியானவர் நடத்தினால் கவலை இருக்காது, வேதனை இருக்காது, கண்ணீர் இருக்காது. வெற்றியான ஒரு வாழ்க்கை, இடிக்கப்பட்ட வாழ்க்கையில் கட்டப்படும்.
தகர்க்கப்பட்ட வாழ்க்கையில் சேர்க்கப்படும். ஊழியத்தில் எழுப்புதலை பார்ப்பீங்க, குடும்பங்களை சமாதானத்தை பார்ப்பீங்க, தொழிலில் வெற்றியை பார்ப்பீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்கிற உங்களுடைய கண்களினால் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த ஜெபிக்கட்டுமா? அதனால தான் வேதம் சொல்லி பலத்தினால் மல பராமரி ஆவினால் எல்லாமாகும். பரலோக பிதாவே துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஹல்லேலூயா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொழில்களில் உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய மகிமை வெளிப்படட்டும். குடும்பத்தில் நம்முடைய மகிமையின் ஆவி வெளிப்படட்டும். ஊழியத்தில் பரிசுத்த ஆவியுடைய வெளிப்பாடுதல் ஆண்டவரே அக்கினி வெளிப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, வியாதிகள் மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா, குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஆண்டவரே இந்த வார்த்தையின் மேலே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். விடுதலைகள் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு இந்த வார்த்தை அநேகருக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.